ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் யாருமே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகர மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வெளியாகிருக்கிறது. ஸ்டாலின் எடுக்கின்ற எந்த முடிவிற்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி பவர் அப்படின்றத திமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு புறம் அதிமுக திமுக கூட்டணி அமைந்தால் 108 தாவேகா எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய போவதாக ஆங்கில ஊடகங்களில் செய்தி வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. இதற்கிடையே ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கிறார். So are you open if tomorrow AIDMK and DMK and other parties come together and show you that they have 118 as an alternative alliance and they show they have a majority? Would you be open to it? It is quite possible. If somebody comes with that, with a particular number, I will just have to verify yes or no, yes. That's all. Right or wrong. They have got number or not. That is to be verified. That is a democratic process. விஜய் 118 எம்எல்ஏக்கள் அப்படின்ற அந்த மெஜாரிட்டியை காட்டாமல் ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிருக்கிறாரு. அதே போல அதிமுக திமுக 118 எம்எல்ஏக்கள் அப்படின்ற நம்பரை காட்டினாலும் அவங்கள ஆட்சி அமைக்க அழைப்பேன், இல்லை வேற எந்த ஒரு கட்சி அப்படி சொன்னாலும் ஆட்சி அமைக்க அவர்களைத்தான் நான் அழைப்பேன் அப்படின்னு இன்றைக்கு வெளிப்படையாக ஆளுநர் பேட்டி கொடுக்கிறார். தமிழக அரசியலில் என்ன நடக்குது? இந்த அதிமுக திமுக கூட்டணி விவகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆங்கில ஊடகத்திற்கு ஆளுநர் கொடுத்த பேட்டி என்ன சொல்லியிருக்கிறாரு, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? ரிப்பப்ளிக் டிவியில் அர்ணப் கோஸ்வாமி ஆளுநர் அர்லேகர்கிட்ட ஃபோன் பண்ணி கருத்து கேட்குறாரு. இது தொடர்பாக ஒரு நீண்ட பெரிய கருத்து, ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு பேசியிருக்காரு. அதில் அவர் ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. எனக்கு வேண்டியது நம்பர் 118 பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய கடிதம், ஆதரவு கடிதம், இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுத்துருவேன். ஆனால் அது இல்லாமல் நான் ஹெட் கவுண்டெல்லாம் கேட்கல, தலையெல்லாம் நான் என்றது கேட்கல. அது என்னுடைய வேலையும் கிடையாது. அதை ராஜ்பவனில் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அது செய்யப்பட சட்டமன்றத்தில் செஞ்சு அது செய்யப்பட வேண்டிய இடம் அசம்பிளி தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எனக்கு வேண்டியது 118 பேருடைய நம்பர் எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கடிதத்தை நீங்கள் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் சட்டப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவங்க கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை கேஸ் இருக்கு, எஸ்ஆர் பொம்மை கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் அந்த கேஸை பத்தி அதுதான் சொல்லுது. ஸோ அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, யார் யாரெல்லாம் எந்த ப்ரிஃபரன்ஸில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று ப்ரீ போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முன்பான கூட்டணி, அது ஒன்று. ரெண்டாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ அவங்கள கூப்பிடலாம், தனிப்பெரும் கட்சியா அதிக நம்பர்ல யார் எம்எல்ஏ வச்சிருக்காங்களோ அவங்கள. மூணாவது போஸ்ட் போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இந்த ஆர்டர்ல கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸை அர்ணப் கோஸ்வாமி கேட்கிறாரு அர்லேகர்ட்ட, இது மாதிரி இருக்கு எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல இருக்க ரெஃபரன்ஸ், நீங்க அதை பற்றி கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, எஸ்ஆர் பொம்மை கேஸ் வேறு ஒரு காரணத்துக்காக வந்தது, அது கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்காக வந்தது கிடையாது, புதிய ஆட்சி அமைவதற்கான கேஸ் கிடையாது. அது எஸ்ஆர் பொம்மை அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்றாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு அதாவது சில எம்எல்ஏக்கள் விலகிட்டதுனால டிஸ்மிஸ் பண்றாங்க. அதை எதிர்த்து நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநரே ரெக்கமெண்ட் பண்ணிடுறாரு பிரசிடென்ட் ரூலுக்கு. அதனால அது டிஸ்மிஸ் ஆகுது. அதை எதிர்த்து நடந்த கேஸ் அது. அதனால அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது. அதாவது அது விளக்கமா சொல்லலை, ஆனால் இதான் அந்த பேக்ரவுண்டு. இதை சொல்லிட்டு புதிய அரசாங்கம் அமைவதற்கும் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல பின்னணியும் வேற வேற அப்படின்னு ஒரு அரசாங்கம் அமைந்து அது பெரும்பான்மை இல்லாமல் வீழ்ந்த பிறகு போடப்பட்ட வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்தந்த விதிமுறைகளின் படி நீங்களே பண்ண முடியாது, மெஜாரிட்டி ஃப்ளோரில் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வழக்கு, அது தீர்ப்பு அது. ஸோ அது இதுக்கு பொருந்தாது அப்படின்றது தமிழ்நாடு கவர்னர் அர்லேகருடைய வாதமாக இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டியது நம்பர் திருப்பி திருப்பி அவர் கேட்குறாரு. சரி, யாருமே நம்பர் கொடுக்கல,
ஏற்கனவே 3-4 நாள் ஆகுது. இனி எத்தனை நாள் ஆனாலும் யாருமே கொடுக்கல அப்படின்னா அடுத்து என்ன? ஒரு பிரசிடென்ட் ரூலுக்கு போதா, இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் அடுத்து ஃப்ரெஷ் எலெக்ஷனுக்கு போதா, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியா அல்லது மீண்டும் தேர்தல், மீண்டும் புதிய தேர்தலா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா அதுக்கு அவர் என்ன பதில் அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு லீகல் ஒப்பீனியன், சட்ட நிபுணர்களிடம் நான் வந்து கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த சட்ட நிபுணர்கிட்ட நீங்க கருத்து கேட்குறீங்க, அந்த பேரை சொல்லலாமான்னு கேட்கும்போது, இல்லை அதை நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இப்போ பிரச்சனை ரொம்ப, அவரு வைக்கிற ஒரே வாதம் 118 பேர். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அதிமுகவும் திமுகவும் மற்றவர்களாம் சேர்ந்து 118ஓட வந்தாலும் நான் அவங்கள கூப்பிடுவேன். எனக்கு வேண்டியது எனக்கு கடிதம் கொடுத்துட்டீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணிட்டு கூப்பிட்டுருவேன். அப்படி இல்லைன்னா கவர்னரோட வாதம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆளை, ஒரு மைனாரிட்டி, அதாவது நம்பர் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நான் அமைத்தால் அவர்கள் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க, எம்எல்ஏக்களை அவங்க விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அதை நான் ஊக்கப்படுத்த முடியாது அப்படின்றது தான் கவர்னருடைய வாதம். ஆனா அதே அந்த நிகழ்ச்சியிலேயே ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல், முன்னாள் இந்திய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோதகி அவர் இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், ஆமா இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து பதவி ஏத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கும், குதிரை பேரம் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, முன்னாடியே நடக்காதா? இப்போ நீங்க இவ்வளவு காலம் நீங்க தாமதப்படுத்தினீங்கன்னா இதுவும் அதுக்கு தானே வழிவகுக்கும். அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து திருப்பி அதுக்குள்ளதான் சொல்றாரு, எனக்கு வேண்டியது எண், அவ்வளவுதான். அது வந்து எவ்வளவு நாள் போகுது அதை பத்திலாம் அவர் வந்து அந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லல. திங்கட்கிழமை வரைக்கும் முடியாது, யாராலையும் அமைக்க முடியல, விஜயாலையும் அமைக்க முடியல அப்படின்னா என்ன ஆப்ஷன்? 10ஆம் தேதி. ஆமா, யாராவது ஃபார்ம் பண்ணணும். ஆனா 10ஆம் தேதி வரைக்கும் அதை யாரும் கொடுக்கல, விஜயால கொடுக்கல, வேற யாரும் வரல அப்படின்னா என்ன ஆப்ஷன் கேட்கும்போது, அதே நான் லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு கவர்னர் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து கவர்னருடைய ஸ்டாண்டு. அவர் இதுல உறுதியா இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேட்டியில் தெரியுது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போறாங்க, அதனுடைய ஒரு சமிக்கையாக, ஒரு சிக்னலா தான் இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஸ்டாலினுக்கு ஒரு முழு அதிகாரத்தை திமுக எம்எல்ஏக்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் திமுகவினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான டிவிகேஎஸ் இளங்கோவன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் அப்படி திமுக அதிமுக ஒன்னா சேரணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. எங்க தலைவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. இனிமேல் எடுத்தா என்ன செய்வீங்க அப்படின்னா, எங்க தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து அந்த முடிவை அமல்படுத்துவோம், அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கிறாரு. இன்னொரு புறம் புதுச்சேரியில் ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அங்க போனதா செய்தி வந்துச்சு. நம்ம பேட்டி எடுக்கிற இந்த நேரத்துல நாங்க யாரும் கட்சி தாவ மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஒவ்வொருத்தருட்டையும் எழுத்துப்பூர்வமாக, நான் சொல்கிற வரை யாரும் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியேற வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அப்படின்ற உறுதிமொழியை எழுத்துப்பூர்வமாக கட்சி எம்எல்ஏக்கள்கிட்ட இருந்து அவர் பெற்றிருப்பதாக தகவல். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறார்களா? இல்லை, அதாவது வெளிவரக்கூடிய செய்திகள், நிறைய பேர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள், இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற நிலைமை தான். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இல்லை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஒன்று, விஜய் 3-4 நாட்கள் ஆகுது இது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் கொண்டு போய் கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற அளவில் விஜய் போயிருந்தா கூட அழைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து அலையன்ஸு, கூட்டணின்ற பேரில் இன்னும் ஒரு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் சேர்த்து நான் வந்து 113 பேர் இருக்கோம் அப்படின்னு போய் கொடுத்ததுதான் சிக்கல் அப்படின்ற கருத்தும் வெளியே வருது. கூட்டணியில உங்களால 113 தான் காட்ட முடியுது அப்படின்னா 118 உங்களால எப்படி கொண்டு வர முடியுன்ற சந்தேகம் ஆளுநருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த நம்பரை அவரால் கொண்டு வர முடியல அப்படின்னும் பொழுது அது எங்க போகும்? நம்ம இந்த பேட்டியில் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ரிபப்ளிக் டிவியில, அதுல வந்து முகுல் ரோதகி, இந்திய அரசினுடைய முன்னாள் தலைமை வழக்கறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்னு வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு ஃப்ரெஷ் எலெக்ஷன், ஒரு புதிய தேர்தலை நோக்கி போகும்
அப்படின்ற நிலைமை வரும்போது 6 மாதங்கள்ல ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் அப்படின்ற சூழல் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இப்போ எழுதியிருக்காரு, 6 மாதம் ஜனாதிபதி ஆட்சி அப்படின்றது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். நம்ம எதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருந்தோமோ அந்த திட்டங்களை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திடுவாங்க. அதை சரி பண்ணுவதற்கே நமக்கு 6 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஓ, அப்ப எதுவுமே கிடையாது, அமல்படுத்திட்டே இருப்பாங்க. ஆமா, எல்லா திட்டங்களையும். பிரசிடென்ட் ரூல்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இப்ப எல்லாத்தையும் இப்போ நீங்க PM ஸ்ரீ ஸ்கீம் வந்திருக்கு, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. யூனியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கறாங்க. அதை வந்து ஏற்கனவே இருந்த திமுக அரசு தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் அதுல சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொன்னிச்சு. இப்போ பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் ரவிக்குமார் அவர்களுடைய பதிவிலிருந்து நமக்கு தெரியுது. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாரா இல்லை அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. எந்த கட்சியாலையும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, அதனால பிரசிடென்ட் ரூல் தேர்தல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அதை தடுக்கணும்னா இந்த மாதிரி கூட்டணி தான், திமுக அதிமுக கூட்டணி தான் வாய்ப்பு, அடுத்த ஆப்ஷனே அதுதான் அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கும் போது வேற வழி இல்லை அப்படின்ற நிலைமை வந்து சேரும். இப்ப இன்றைக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்குது. அந்த தீர்மானம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு அதே வேகத்தில் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் போடப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்த ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அதில் காலையில் வந்த செய்தி என்னன்னா, புதிய அரசு நாங்கள் செயல்படுத்தின திட்டங்களை எல்லாம் அப்படியே செயல்படுத்தணும், விஜய் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 6 மாதத்திற்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், ஆட்சி அமைப்பதற்கும் இடையூறு செய்ய மாட்டோம், அரசமைப்பு ரீதியான எந்த ஒரு நிலையற்ற தன்மையும் நாங்கள் உருவாக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த செய்தியையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இதில் வந்து ஒரு முரண்பாடு தெரியுது. காலையில வந்த செய்திக்கும் இதுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு. இல்லைங்க, அவர் என்ன சொன்னார்னா, அவங்க ஆட்சி அமையும் பொழுது நாங்கள் 6 மாதங்களுக்கு நாங்கள் அவங்கள வாட்ச் பண்ணுவோம், அவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் சொல்றாரு. இந்த நிமிடம் வரை விஜய்க்கு தான் வாய்ப்பு. அவர் வந்து அவருக்கான நம்பர், எங்களுக்கு இவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு ஆளுநரை கன்வின்ஸ் பண்ணோம். சரி, ஆளுநர் கன்வின்ஸ் ஆகலை, அது சட்டவிரோதம் அப்படின்னு நம்ம நேற்று கூட பேசியிருக்கோம். அப்படி செய்யக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படியும் இல்லைன்னா நடைமுறையின்படியும் அப்படி செய்யக்கூடாது, எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அதை கூப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு காங்கிரஸ் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை கண்டிச்சு, ஆளுநரை கண்டிச்சு எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா டிவிக்கு வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, அதை பத்தி கண்டிக்கலாம். அருண்ராஜ் கிட்ட இது பற்றி கேள்வி எழுப்புறாங்க டிவிகேவனுடைய எம்எல்ஏ, அமைச்சரவையில் இடம், அதுக்கும் அவர் வந்து பதில் ஒழுங்கா சொல்லல. ஆமா, அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி பாஜக ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பலரும் வந்து கண்டிக்கிறாங்க, நீங்க எப்ப கண்டிப்பீங்க? திமுக கூட்டணி கட்சிகள் கண்டிக்கிறாங்க. ஆமா, நீங்க எப்ப வந்து கண்டிப்பீங்க அப்படின்ற கேள்வி அவர்கிட்ட எழுப்பப்படுது. அவர் வந்து உரிய நேரத்தில் சொல்லுவோம், அந்த கேள்வியை 3 தடவை வெவ்வேறு வடிவத்தில் அவர்கிட்ட எழுப்பப்படுது. உரிய நேரத்தில் சொல்லுவோம், உரிய நேரத்தில் சொல்லுவோம் அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறாரு. காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் பிஜேபியை கண்டிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒன்றும் பெருசாக சொல்லலையே. இல்லை, சொல்லுவோம், உரிய நேரத்தில் சொல்லுவோம், என்ன தேவையோ அது கண்டிப்பாக சொல்லுவோம். நாங்கள் எங்கள் வேலையில் எங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்கோம், பார்ப்போம், ஆதரவு கோரிட்டு. ஒரு ஆளுநர் ஷா நவாஸ் ஹுசேன் கூட சொல்லியிருக்காரு, சற்று முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க, வந்து கண்டிக்க வேண்டிய தாவேக்கா எதுவும் குரல் கொடுக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உரிய நேரத்தில் அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஒரு இல்லை, இதை விட வேற இது இல்லாமல் வேற நேற்று இருக்கும் இல்லை, ஒரு நாளில் இப்போ பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக நாங்கள் தேர்தலில் எப்படி இதே குற்றச்சாட்டு தானே நீங்கள் சொன்னீங்க. தேர்தலில் என்ன எங்கள் தலைவர் பிரச்சாரம் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும், இந்த ஏன் இவ்வளோ நடக்குது, அமைதியாக இருக்கிறீங்களேன்றது தான் எல்லாருடைய கொஸ்டின். இல்லை, அது எங்கள் கட்சியோட மீன் எங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட எங்களுக்கு தான் அதிக உணர்வு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். அவங்களே வந்து பேச தயார் இல்லாமல் இருக்கிறாங்க. விஜய் இப்போ வரைக்கும் அது குறித்து, இப்போ இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம், திமுக சதி, எந்த சம்பவத்திலையும் ஒரு சம்பவமான இல்ல, எந்த சம்பவத்திலையும் விஜய் வந்து ஒரு காட்டமான பாஜக எதிர்ப்பு
அப்படின்னு நிலைப்பாடு அவர் எடுத்ததே கிடையாது. ஆமா, என்ன கடைசி பண்ணியிருக்காரு பிரச்சாரத்துலதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜனநாயகன் படமும் திமுக சதி. அப்படிதான் கரூர் தொடங்கி ஜனநாயகன் படம் வரைக்கும் நம்மள அவர் பிரச்சாரங்கள் என்ன பண்ணாரு? நீங்க முதல் கூட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பாசிச எதிர்ப்பு அப்படின்றத திமுகவுடைய முழக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டைலூட் பண்ற மாதிரி தான் பேசினாரு. உங்க பாசிச எதிர்ப்பா பாயாசமான்ற மாதிரி அதை வந்து கிண்டல் பண்ணி அதை டைலூட் பண்ணாரு. அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான்னு கேட்டாரு. இப்ப நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு திமுக முன்வைக்கும் போது இது வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தானே, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அது டைலூட் பண்றாரு. இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது விஜய்க்கு நடந்துட்டு இருக்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம் தானே. இது யார் தடுக்கிறா? அமித்ஷா தடுக்கிறாரு. கவர்னர் யாரு போடுறாங்க? ஆமா, ஒன்றிய அரசுல இருந்து வராரு. அப்போ அவர் தடுக்கும் போது யார் தடுக்கிறாங்கன்னு அதை கூட சொல்ல முடியலன்னு அர்த்தம். எல்லாரும் பேசுறாங்க. இப்ப ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவுக்கு வருவார் அப்படின்னாங்க. அவரு பார்த்தா நாளைக்கு வந்து ஹரியானா போறாரு அப்படின்றாங்க. ராகுல் காந்தி தரப்புல இருந்தும் எந்த எதிர்ப்பும் இன்னும் வராம இருக்கு ஆளுநருக்கு எதிராக. ஆமா, காங்கிரஸ் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அது நாளைக்கு ஆர்ப்பாட்டம். ஆமா, ஆனா யார் வந்து அதுக்கான பதவி ஏற்பதற்கான நிலையில இருக்காங்களோ இவரை கூட சேர்ந்தாதான் மதவாத சக்திகளை தடுக்க முடியும், தமிழ்நாட்டுடைய மத சார்பின்மையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்களோ அவர் எதிர்த்து பேசணும்ல ஒரு வார்த்தை. இது வந்து ஒண்ணு பாஜக எதிர்க்குது, இன்னொன்னு மாநில உரிமைக்கே வந்து கவர்னர் வந்து முட்டுக்கட்டையா இருக்காரு. நீங்க யார செய்யறதுக்கு? நடைமுறைப்படி நீங்க வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய எண்ணிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து நீங்க கூப்பிடணும். அப்படி கூப்பிடாம இருக்கும்போது அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை, எது நடந்தாலும் திமுக காரணம், திமுக சதி, இதை கூட திமுக சதின்றாங்க. ஆமா, இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, கவர்னர் அழைக்காம இருக்கிறத கவர்னரை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசல, ஆனா எம்எல்ஏக்கள் போகாம இருக்கிறத தடுக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நீங்க வந்து எங்க கூட்டணியில தொடருங்க அப்படின்னு திமுக சொல்லக்கூடாதான். அது வந்து சதியாம். அது இவங்க சரி போய் எங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, அது வந்து சில பேர் எழுதுறாங்க, ஸ்டாலின் வந்து பெருந்தன்மையோடு இந்த எம்எல்ஏக்கள்லாம் அனுப்பி வைக்கணுமா டிவிகேவுடைய கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு எழுதுறாங்க. சரி, எங்க கூட்டணியிலே இருங்க எல்லாம் யாரு என்ன நினைப்பாங்க? இல்லை, பிரச்சாரம் முழுக்க தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தியே வந்து எங்களை காப்பாத்து அப்படின்றது எப்படின்னு எனக்கு புரியல. அதுதாங்க இந்த 6 விஜய் வெளிப்படையா ரிக்வெஸ்ட் பண்ணா கூட அதை பத்தி கன்சிடர் பண்றாங்களா இல்லையன்றது ரெண்டாவது விஷயம். அவர் ரிக்வெஸ்ட் பண்ற மாட்டுறாரு. இப்ப விசிக தலைவர்கிட்ட விஜய் போன்ல பேசியிருக்கிறாரு, மத்தவங்கள்ட்ட கடிதம். அது யார் அனுப்புறாங்க தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட பேசுறதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அனுப்புறாங்க. அவர் ஒரு முன்னாள் RSS காரரு, அவர் அனுப்பி இவங்க 2 பேர்ட்ட பேசுறாங்க. இது என்ன? இது காதர் மொய்தீன் மூத்த தலைவர், அவரை பாக்குறதுக்கு அருண்ராஜ் அனுப்புறாங்க. அவர் சால்வையை போட்டு கிளம்புப்பா, இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கும் திமுக தான். அதனால இப்போ இவங்க ஏற்கனவே காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க. இப்ப இவங்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து 6 எம்எல்ஏக்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் யாருடைய ஓட்டின் பேரில் இவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க? யாருடைய ஓட்டு? இப்ப திமுக காரங்களுடைய ஓட்டு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க 1 லட்சம் வச்சுக்கீங்க ஓட்டு. அதுல வந்து மற்ற கட்சிகளுடைய கூட்டணி ஓட்டு எல்லாம் இருக்கு. திமுகவினருடைய ஓட்டு அதுல பெரும்பகுதி இருக்கு இல்லையா? அவங்க தீய சக்தி இல்லையா? நாட்டை வந்து கொள்ளையடிச்சவங்க, சூதுவாது பண்ணவங்க, இப்படி காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தாவேகா வேட்பாளர்களை வீழ்த்தினவங்க தானே. அது வேற இருக்கு. 3000 ஓட்டுகள்ல அந்த மாதிரி கிட்ட வந்து வீழ்த்தினவங்க தானே. அதாவது இவங்க வந்து திமுக காரங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ராத்திரி பகலா வேலை பார்த்திருக்கோம், உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம், நீங்க வந்து அப்படி போறது, காங்கிரஸ் போகும்போதே சொன்னாங்கல்ல, நீங்க வந்து திமுக கூட்டணி விட்டுட்டு போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? எங்களோட உழைப்பு தானே, 3 நாள் தானே தேர்தல் முடிஞ்சு ஆகுது அப்படின்னு கேட்கும் போது இந்த தீய சக்திகளுடைய ஓட்டை வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கலாமா? அதுல அவருக்கு பிரச்சனை கிடையாதான். ஆனா ஸ்டாலின் வந்து அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு நம்ம கூட்டணி தொடரணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற செய்தி வருது. அப்படி சொன்னா அது பெரிய சதியாம். விஜய தடுப்பதற்கான பெரிய எங்கள்கிட்ட சொன்னாரு அப்படின்னு எந்த கூட்டணி கட்சியும் சொல்லல. தேர்தல் நேரத்துல தேர்தல் முடிவுகள் குறித்து இதை பத்தி ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு விசிக தலைவரும் அதான் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அதான் சொல்லிருக்கிறாங்க. ஆனா ஊடகங்கள் வந்து விஜயோடு போய்விடக் கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அப்படி எங்க கூட இருங்கன்னு சொல்லி செய்தி போட்டா அது ஒண்ணு, விஜய் கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி செய்தி போடுறது வந்து விஜய வந்து இவர் தடுக்கிறார். அதாவது நான் சொல்ல வர்றது அது கூட கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து ஸ்டாலின் மேல திமுக மேல இவ்வளவு போக்கஸ் பண்றீங்க, சதி நடக்குது, தடுக்கிறார் எல்லாமே சொல்றீங்கல்ல, அதை ஏன் வந்து உண்மையில வந்து விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பது ஆளுநர், பாஜக, அமித்ஷா
அது வெளிப்படையா இருக்கிற உண்மை. வெளிப்படையா இருக்கு, அதை பத்தி பேச மாட்டாங்க. சரி, விஜய் பேசுறதுனா கூட பரவாயில்ல, அது புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு பல காரணங்கள் இருக்கும், பயமா கூட இருக்கலாம், அவர் பேசாம இருக்காரு, ஒரு கோழைத்தனமா கூட இருக்கலாம். நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து ஒரு ஹீரோ பயப்படுவாரா? சரி, ஓகே, அதனால அவர் பேசல, பல காரணங்களால அவர் பேசல. மத்தவனும் பேசாம இருக்காங்க, அது எக்கோ சிஸ்டமே பேசல. கட்டுக்கோப்பா அதுக்கு கீழே இருக்க யாருமே பேசல. அமித்ஷாவை கண்டிச்சு, பிஜேபியை கண்டிச்சு, ஆளுநரை கண்டிச்சு யாருமே பேசல. எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ட்வீட் கூட இல்ல, ஒரே ஒரு ட்வீட் கூட. என்ன சொல்ற, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு பேர் எங்களை டிவிக்கல ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு அப்படின்றாங்க. ஒரு ஆர்மியில ஒரே ஒரு புல்லட் கூட போக மாட்டாங்க, கிளம்ப மாட்டாங்க. எப்படி அது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவ்வளவு கட்டுக்கோப்பா பாஜகவுக்கு எதிராக பேச மாட்டாங்க, ஆனா திமுகவுக்கு எதிராக ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட இதே மௌனம் தான் ஜனநாயகன் படத்துல சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காதப்பையும் இருந்துச்சு. பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட வந்து பேசல அவங்க. ஆனா வந்து ஸ்டாலின் கண்டிச்சாரு, அன்னைக்கும் ராகுல் காந்தி வந்து கண்டிச்சாரு ஒன்றிய அரச. எனக்கு இது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது சாதாரண நிலையில இருக்கிற தொண்டர், டிவிக்கு தொண்டர் கூட இதுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு எழுத மாட்டாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இதை ஆதரிச்சாதான் வந்து பாஜகவை தடுக்க முடியும், தமிழ்நாடு வந்து மதவாத இதா மாறாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஆர்குமெண்ட் எனக்கு புரியலையே. இப்ப இன்னைக்கு கிறிஸ்டோபர் திலக் கடைசியா வந்து திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோடு ராஜ்யசபா எம்பியான ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் வந்து இன்னைக்கு திருச்சியில ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட கேள்வி பத்திரிக்காரங்க எழுப்புறாங்க, மதச்சார்பின்மைக்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் தாவேக்காவோட சேர்றதா சொல்றீங்களே, இந்த விஷயத்த விஜய் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மத நல்லிணக்கம் மதச்சார்பின்மை இந்த விஷயங்களுக்காக நீங்க போய் அங்க சேர்ந்திருக்கதா சொல்றீங்க. இந்த விஷயத்த தாவேக்கா தலைவர் சொன்ன மாதிரி தெரியலையே. அதாவது போன கவர்மெண்ட் வந்து ஆன்டி பிஜேபி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதான் எங்களுடைய மெயின் நோக்கம். இப்போ தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துருக்கிறதுக்கும் அதே காரணம் தான். இப்போ காங்கிரஸ் சேர்ந்தனால பிஜேபி அங்கே வந்து பெரிய அளவுக்கு ஊடுருவி விளையாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து திரு விஜய் அவர்கள் உரத்த குரலில் பேசணுன்றத நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை அவர் ரொம்ப பெரிய அளவில் இன்னும் பேச ஆரம்பிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க எதை நம்பி அங்க போய் சேர்றீங்க? நம்பலையே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 65% மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இல்லைன்னா பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள கட்சியா காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏவா இருந்தாலும் இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய டைரக்ஷன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தாவேக்கா மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில் நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம், இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரலில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. விஜய் இதை உரத்த குரல்ல பேசணுங்கிறத நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். பொதுவாகவே சில விஷயங்கள்ல அவரு பெருசா பேச ஆரம்பிக்கல அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நம்பி அவர்கிட்ட கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மீண்டும் கேள்வி எழுப்புறாங்க. அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது பதில் என்ன சொல்றாருன்னா, அவரை நம்பலையே அப்படின்னு உடனே சொல்றாரு. அவரை நம்பலையே, தாவேக்கா மதச்சார்பின்மை கொள்கையில உறுதியா இருக்கிறோம், இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம் அப்படின்றத உரத்த குரலில் சொல்ல வேண்டியது தாவேக்காவோட கடமை அப்படின்ட்டாரு. அதாங்க, அந்த கடமையை தான் அவங்க செய்யணும். கடமைன்னா என்ன அர்த்தம்? ஆமா, கடமைனா செய்யணும்ல. ஆமா, அது இது வரைக்கும் அவங்க செஞ்சதே கிடையாது. இல்ல, இவங்கள கொச்சப்படுத்திருக்காங்க. அதான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, கொச்சப்படுத்திருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸுக்கே அதன் மேல நம்பிக்கை இல்லையே. கூட்டணி போயிட்டு அவருக்கே வந்து ஸ்ட்ராங்கா பேசுவாரு அப்படின்னு நம்பிக்கை இல்ல. அப்படிப்பட்ட ஒருவரை முதலமைச்சர் ஆக்கினா பாஜகவுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள வராதா? எப்படி தடுக்க முடியும்? இவ்வளவு போராட்டங்கள், டீலிமிட்டேஷன் வருது, இவ்வளவு போராட்டங்கள் வருது. இது எப்படி, எந்த அளவுக்கு விஜயால அவர் குரல் கொடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? அது கண்டிச்சு சட்டசபையில தீர்மானங்கள் நிறைவேற்றணும், எப்படி நிறைவேற்ற முடியும்? இவ்வளவு விஷயங்கள். கடந்த ஆட்சியிலேயே என்ன அதிகமா விமர்சனம் வச்சாங்கன்னா, சிஏஏவுக்கு சட்டமன்றத்தில் அதை எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் போட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் வரக்கூடாது, நீட் வரக்கூடாது, அதே போல ஆளுநர் பவர்ஸை வந்து கட் பண்றதுக்கு அவர் எல்லா மசோதாக்களையும் நிறுத்தி வைக்கிறாருன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். இப்படி பல்வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல தடுத்தது உட்பட பல்வேறு மத ரீதியான பாசிச
நடவடிக்கைகளை தடுத்தாங்க. அதே போல குறைகளும் வந்து இருக்குது. இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள்ல குறைகள் இருந்துச்சு. ஆனா பிறகு கடும் விமர்சனம், போராட்டத்திற்கு பிறகு அரசு பின்வாங்கியதும் உண்டு. அப்படி இருக்கிற அரசே வந்து இது போதல அப்படின்னு கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சிச்சாங்க, கடுமையா விமர்சிச்சாங்க. அது ஜனநாயகம் தான், அதை யாரும் வந்து மறுக்க முடியல. ஆனா விஜய் வந்து அவரை நம்பல, அவர் தான் உரத்த குரல்ல பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி அவருடைய அவரோட ஸ்டாண்ட் என்னன்றத அவர் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கறது ஒரு நம்மளுடைய கடமை இல்லையா? ஆமா, அதுக்கு நம்மள கேக்குறாங்க. அவரு கூட்டணி கட்சிக்கே அதுல தெளிவில்லை. அப்படி இருக்கும்போது அவர் தான் காப்பாத்துவாரு, அதுக்காக நாங்க ஆதரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து எப்படின்னு எனக்கு புரியல. நான் அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்குது. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்னும் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய ஆணை என்ன, தனிப்பெரும் கட்சி அப்படின்னு அந்த இடத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறா? தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மாபெரும் புரட்சி. இதை நீங்க ஏற்க மாட்டீங்களா? இதை மீறினீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது தானே? நாமளும் என்ன சொல்றோம் அப்படின்னா, விஜயை தான் கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், அதான் கவர்னருடைய கடமை அப்படின்னு நிறைய பேர் திமுக கூட்டணி கட்சியினர் குரல் கொடுக்குறாங்க. அதுதான் சரி. அப்ப கூப்பிடல அப்படின்றது வந்து ஆளுநர் விதியை மீறுகிறார், மரபை மீறுகிறார் அப்படின்னு பேசுறோம். அங்கிருந்து பேசல, அங்கிருந்து சவுண்ட் வரல அப்படின்றதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஆதவ் அர்ஜுனா ஒரு பிரச்சார கூட்டத்துல மேல இருந்து ஒரு கண்ணாடி பாட்டில் தூக்கி போட்ட உடனே உடனடியா திமுகவுடைய சதி அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனடியா சொல்றாரு. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் செஞ்சிருப்பார் அப்படின்னு உடனடியா சொல்றாரு. அப்போ இது யாருடைய சதி? டிவிக்கு அவங்க வந்து நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்றாங்க. போதா குறைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவரை கூப்பிட மாட்டாங்க பதவி பிரமாணத்துக்கு. யாருடைய சதி இது? உரிய நேரத்தில் பதில் சொல்வோம். அது வந்து ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, எல்லாத்துக்கும் பேசுறாரு, எமோஷனலா பதில் சொல்லுவாரு, எல்லாமே பண்ணுவார்ல. இது சொல்ல வேண்டியதானே? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுடைய ஆதரவை திரட்டி, இளைஞருடைய ஆதரவை திரட்டி நாங்க வந்திருக்கோம், இவ்வளவு பெரிய எழுச்சி இருக்கு, புதிய புரட்சி எல்லாம் நடந்திருக்கு, இந்த புரட்சியை ஆளுநர் மாளிகை தடுக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பெரிய விஷயம்? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா திமுகவுக்கு எதிராக இப்ப கூட சொல்றாங்களே. ஸோ இப்போ நாம அவங்க கேட்கிற மாதிரியே டிவிகே உடைய தலைவர் விஜயை கூப்பிட்டு ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு, மெஜாரிட்டி நம்பர் இல்லை, இருக்கிற நம்பருக்கே பண்ணி வைக்கிறார் அப்படின்னால் கூட விஜயோடைய பொறுப்பு வந்து மெஜாரிட்டியை ஃப்ளோரில் நிரூபித்து காட்டணும். அப்படி நிரூபித்து காட்டலைன்னா அவர் வந்து பதவி ஏற்ற சில நாட்கள்லேயே பதவி விலக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா நம்மளுடைய பக்கத்து மாநிலங்கள், கர்நாடகாவில் நடந்திருக்கு, அதே போல் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடகாவில் எடியூரப்பா, பிஎஸ் எடியூரப்பா, அவர் பாஜகவுடைய முதலமைச்சரா 2018 பதவி ஏற்கிறாரு. அவர் தான் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே, இப்ப டிவிகேக்கு வந்து 108 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி அவருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 104 எம்எல்ஏக்கள் இருக்காங்க கர்நாடகாவில். அந்த 104 பேரை வச்சுக்கிட்டு நான் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவி பிரமாணம் ஏத்துக்கிறாரு. ஆனா 2-3 நாட்கள்லயே அவர் பதவி விலக வேண்டிய நிலை வருது. அப்போ காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதாதளமும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்பதான் வந்து குமாரசாமி முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ அங்க 37 எம்எல்ஏக்களோட. ஆமா, அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை கர்நாடகாவில் 2018 வந்துச்சு. அதே மாதிரி 2019 மகாராஷ்டிரால தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பிஜேபியும் சிவசேனாவும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. அவங்க வந்து அதிகப்படியான எண்ணிக்கை வராங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, பாரதிய ஜனதாவும் சிவசேனாவும் மாத்தி மாத்தி முதலமைச்சர் பதவியை 2 வருஷம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஒத்துக்கல, பிஜேபி ஒத்துக்கல. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவசேனா வெளியே வருது. அந்த நேரத்தில் அஜித் பவார் வந்து எங்கிட்ட என்சிபி எம்எல்ஏ, தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எங்கிட்ட இருக்காங்க, நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவாருடைய ஒப்புதல் இல்லாமலேயே அவர் போய் ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவை நம்பி அந்த கவர்னர் வந்து அதை நம்பி பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடறாரு. பட்னாவிஸ் வந்து முதலமைச்சராகவும் அஜித் பவார் வந்து துணை முதலமைச்சராகவும் ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுங்க, ஃப்ளோ டெஸ்ட் வாங்க, உங்களுடைய எண்ணிக்கை நீங்க வந்து அசம்பிளியில் நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு போகாமலே அவர்கள் இருவரும் ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை வருது. பெரும்பான்மை இல்லை. ஆமா, பெரும்பான்மை இல்லாதனால. அதுக்கு பிறகு சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதில் தான் உத்தவ் தாக்கரே
முதலமைச்சர் ஆகிறாரு. ஓகே, உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்து அமைத்த ஆட்சி. முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வராரு. சோ இப்படி இந்த அஜித் பவார் தான் அந்த பிளைட் கிராஷ்ல வந்து இறந்தவர். இப்ப சமீபத்தில் நடந்த விமான விபத்துல இறந்தவர். சோ இப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். முதலமைச்சர் ஆக வேண்டிய நோக்கம் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு, நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு. அந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பண்ணி வச்சிட்டால் கூட அந்த நம்பர்ஸை நீங்கள் திரட்ட வேண்டும், இவ்வளவு எம்எல்ஏக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும் அப்படின்னா அந்த பேர்டனை தூக்கி நீங்க திமுக மேல போடுறீங்க. நீங்க தான் எங்களுக்கு எம்எல்ஏக்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? ஓகே, இப்ப அதுல அடுத்த கட்டமா தாவேகா வந்து ஒரு அதிர்ச்சிகர முடிவெடுத்திருப்பதா தெரியுது. விஜய் தரப்புல இருந்து ஊடகங்கள்ல அப்படிதான் செய்தி வந்து வெளியாகிருக்குது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் தாவேகா எம்எல்ஏக்கள் 108 பேரும் ரிசைன் பண்ணுவோம், பதவியை ராஜினாமா செய்வோம் அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. இல்ல அது வந்து அந்த செய்தி வந்து தொலைக்காட்சிகள்ல வருது, செய்திகள்ல போடுறாங்க. ஆனா அது வந்து தகவல், ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல். தாவேகா பத்தி வர்றது எல்லாமே தகவல் தான். அப்ப தகவல்னு அவங்க போடுறாங்க. அது எந்த அடிப்படையில அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற காரணமா அதை செஞ்சாலும் கூட இது வந்து இவங்க என்ன சொல்றாங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் நாங்கெல்லாம் ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது வந்து திமுகவுக்கு அது சாதகமா தான் முடியும். இவங்க தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி தடுக்க முடியும் அதை? ஏன்னா நீங்க நம்பர்ஸ் அசம்பிளியில குறைக்கிறீங்க அப்படின்னா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் மெஜாரிட்டி என்ன, அப்ப அவங்க வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அந்த திமுக அதிமுக கூட்டணி தான் ஆட்சியில் நீடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா திருப்பி நீங்க இடைத்தேர்தலுக்கு தான் போகணும். இந்த 108 தொகுதிகளுக்கு 108 தொகுதியும் இடைத்தேர்தலுக்கு தான் போகணும். அப்படி இடைத்தேர்தலுக்கு போய் நீங்க 108 தொகுதியில் நீங்களே ஜெயிச்சாலும் கூட இந்த ஆட்சி அப்படியே தான் இருக்க போகுது. இல்ல திமுக அதிமுக கூட்டணி போய் அங்க போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இதுல பல பேர் எம்எல்ஏ வாய்ப்பை இழக்கக்கூடிய நிலைமை வந்துடும். ஏன்னா இவங்க 2 பேரும் கூட்டணிக்கு போகும்போது கூடுதல் பலம் வரும். இந்த சின்ன சின்ன மார்ஜின்ல ஜெயிச்ச டிவிகே வேட்பாளர்கள்லாம் தோற்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஓகே, அப்படி ஒரு ஆனா அரசியல் அப்படின்றது வந்து 1+1 2 இல்ல, பல நேரங்களில் 0 ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்றேன், 108மே அவங்க ஜெயிக்கட்டும், திருப்பி என்ன மாறப்போகுது? இப்ப இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா, இது திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது அதுவும் தகவல் தானா இல்ல அது உண்மையா? இல்ல அது நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா பல பேர் பேசும்பொழுது அது வந்து உறுதிப்படவும் பேசுறாங்க. ஆமா, ஹேசியமாவும் சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை அவங்களும் அவங்களுடைய கட்சி கூட்டங்கள் வைத்திருக்காங்க, அதுல முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நடத்துறதா தான் செய்தி நான் பார்த்தேன். பிசிகேவும் நடத்துறாங்களா? ஆமா, விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கிற முடிவை ஒட்டி எங்களுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதனால மோஸ்ட்லி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஒட்டி தான் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவும் அதை ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எல்லாமே நாளைக்கு மாலைக்குள்ள தெளிவாகி விடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, இல்ல இப்ப இதுல திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னாலும் இதுல ஒரு முக்கியமான கேள்வி வந்து பத்திரிகையாளர் மணி கூட ஊடகத்துல வந்து எழுப்பி இருந்தாரு. இப்ப அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னா அதிமுக அப்படின்றது இன்னொரு பாஜக, அவங்களோட வந்து எப்படி திமுக கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அந்த கேள்வி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள், தொல் திருமாவளவன், இடதுசாரி தலைவர்கள் எல்லோருமே டிவிகே தலைவர் விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதிலும் குறிப்பா திருமாவளவன் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணார்னா, RSS பிள்ளை பாரதிய ஜனதா தான் களத்துல இறக்கி விட்டுருக்கு விஜய. எதுக்காக அப்படின்னா மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிப்பதற்காக தான் விஜய் அரசியல் களத்துக்கு வரவழைக்க இறக்கி விடப்பட்டார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசினாரு. ஸோ அப்போ வந்து விஜய் யாரு, இது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த கூட்டணிக்கு போய் விடுதலை சிறுத்தைகள் சேரும்போது, கம்யூனிஸ்டுகள் சேரும்போது யாருக்கும் பிரச்சனை வராதா, நெருடல் வராதா? ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல திமுக அதிமுக கூட்டணி உருவாகுது அப்படின்றது ஒரு யூகத்தின் அடிப்படையில், தகவலின் அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இன்னும் நடக்கல. அப்படியே நடந்தாலும் கூட அது திமுக அதிமுக கூட்டணியாக தான் இருக்க முடியுமே தவிர என்டிஏவோட கூட்டணி அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய அணியில விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இருக்கவே மாட்டாங்க, திமுகவும் இருக்காது. ஸோ அந்த நிலை இருக்கும் பொழுது அந்த ஒரு உறுப்பினர், பாஜகவுடைய ஒரு உறுப்பினர் அல்லாத அதிமுக கூட்டணி தான் திமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்பு தான் இருக்க முடியுமே தவிர
என்டிஏவோடு எப்படி திமுக கூட்டணி வைக்க முடியும்? இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இல்லையா? அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு கம்யூனல் ஃபோர்ஸஸ் அல்லாத கான்ஸ்டிடியூஷனை, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கம்யூனல் ஃபோர்ஸஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு அதிமுகவும் பிரச்சனை கிடையாது, பாமக கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த அறிக்கை அதுதான் சொல்லுது. இல்லைன்னா ஒரே வரியில என்டிஏ கூட்டணியில் இருக்கிற யாரும் வரக்கூடாது, வந்தா நாங்க வெளியேறிடுவோம், வந்தா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லல. அதனால அவங்களுக்கு பிரச்சனையும் கூட பாஜக மட்டும்தான். மற்ற கட்சிகள், என்டிஏல இருக்கிற மற்ற கட்சிகள் காங்கிரஸோட அறிக்கையின்படி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அதுதானே திமுகவுக்கும் பொருந்தும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.